ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃப்லைன் கான்செப்டில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் பார்த்துட்ருக்கோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் முதலே சொன்ன மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற கான்செப்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸரும் மெமரியும் சேர்ந்த கான்செப்ட். ஓகே, அப்போ மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுவோம், நான் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தட் இஸ் அ இன்புட் கான்செப்ட். ஸோ கோடிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அகெயின் மெமரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா சிஸ்டமோட இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பேரலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்புட்டும் ஸ்டோர் ஆகும், அவுட்புட்டையும் ஸ்டோர் பண்ணுறேன். அகெயின் என்னுடைய சிஸ்டம்குள்ளே நடக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டோர் ஆகுது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெமரி. அப்போ சிஸ்டமோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரியை இன்பில்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஸ்மால் கண்ட்ரோலர்ஸ். ஸோ ஸ்மால்னால் மைக்ரோ அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்மால்னு சொல்லிக்கிறாங்க. அகெயின் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி, தட் இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கான்செப்டை தான் நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் பார்த்துருப்போம். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், பட் அதுவாக 45 செகண்ட்ஸ்க்கு வந்து க்ரீன் லைட்டு, அதுக்கப்புறம் 20 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த எல்லோ ரெட் இந்த மாதிரிலாம் எரியும் பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி ஒரு ப்ரோக்ராம், ஒரு இன்புட்டாக ப்ரோக்ராம் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா லைட்டை கண்ட்ரோல் பண்ணுற கான்செப்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டு எவ்வளோ நேரம் க்ளோ ஆகணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சிஸ்டம்குள்ளே இன்புட்டாக ஃபீட் பண்ணிடுறேன். கண்டினியூஸாக ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, அகெயின் இந்த இந்த நான் பண்ணுற இன்புட் கான்செப்டும் சரி அவுட்புட் கான்செப்டும் சரி, அகெயின் நான் எழுதி வச்சுருக்க ப்ரோக்ராம் கான்செப்டும் சரி எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் கூட சேர்த்து இன்பில்ட்டாக மெமரியை போடுறேன். அப்போ மெமரியில் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ரேம்னு ஒரு விஷயம் இருக்கும், ரோம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி ஒரு சின்ன டயக்ராம். ஸோ என்ன சொல்கிறாங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அகெயின் இன்புட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இன்புட் கொடுத்து அவுட்புட் பார்க்குற கான்செப்ட்டுக்கு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பாதை, அந்த போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அகெயின் வேறு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணுறதுக்கு டைமிங் கான்செப்டை கீப்பப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து டைமர் பெரிபெரல்ஸ். இப்போ சொன்னோம்ல மெமரின்றது என்னது, ரேம் ரோம் கான்செப்ட். அப்போ இது வரைக்கும் பார்த்த 8086 வந்து நம்ம வந்து இந்த மெமரி வந்து உள்ள இன்பில்ட்டாக ஸ்ட்ரக்சரில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே, அகெயின் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா மெமரியை ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 8051 இது என்ன பண்ணுதான், இதோட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம யாராவது வச்சுருக்கோம் மைக்ரோ ப்ராசஸர் கான்செப்டையும் மெமரியும் சேர்த்தே வச்சுருக்கோம். So this is the difference between microprocessor and microcontroller. So without memory concept வந்து microprocessor, with memory concept வந்து microcontroller. ஸோ இங்கே பாயிண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். என்ன சொல்கிறான் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. நம்ம பார்த்த ஏ ரெஜிஸ்டர், பி ரெஜிஸ்டர், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து ஜென்ரல் பர்பஸ். இங்கே வந்து ஸ்பெஷல் பர்பஸுக்குன்னே சில விஷயங்கள் இருக்கும், ஸ்பெஷல் ஒர்க் பண்ணுறதுக்குன்னே. அதனால இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, அகெயின் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து சிபியு, மெமரி அட்ரஸிங் சர்க்கியூட்ஸு, இன்டரப்ட் ஹேண்ட்லிங் சர்க்கியூட்ஸு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். சரியா, சீரியல் இன்புட் அவுட்புட்டு, ரேம், இன்டர்னல் ரேம், ரோம் எல்லாமே இருக்கும். அகெயின் மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி இருக்கும் அப்படின்னா
இன்டர்னல் ரேமோடு இருக்கும். மைக்ரோ ப்ராசஸரில் வந்து அந்த வெளியில் நான் யாரையாவது கனெக்ட் பண்ணியிருப்பேன், மைக்ரோ ப்ராசஸர் கூட யாரையாவது மெமரியை கனெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த கனெக்ட் பண்ண மெமரியில் வந்து எங்கெல்லாம் போகணும், எப்படிலாம் போகணும் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு சர்க்யூட், அவ்வளோதான். ஸோ அதை அட்ரஸிங் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு சர்க்யூட் வச்சுருப்பேன். பட் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளேயே மெமரி வச்சுருக்கனால தனியாக செப்பரேட்டாக வந்து அட்ரஸிங் பண்ணுறதுக்கு எந்த யூனிட்டும் தேவையில்லை. உள்ளேயே இன்பில்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே வந்து ரோம் கான்செப்டையும் ரேம் கான்செப்டையும் உள்ளே இன்பில்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணும் போதே உள்ளே செட் பண்ணி வச்சிடறோம். ஓகே, அடுத்து மெனி மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ் ப்ரோக்ராமபிள் பின்ஸ் தட் அலோ எக்ஸ்டர்னல் மெமரி டு பி ஆடட் வித் த லாஸ் ஆஃப் ஐஓ கேப்பபிலிட்டி. ஸோ இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, நிறைய மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து ப்ரோக்ராமபிள் பின்ஸ் பாயிண்ட் இதுதான். ப்ரோக்ராமபிள் பின்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஐசி சிப்பு இருக்குது, சிப்பில் வந்து நிறைய லெக் இருக்கும், அதெல்லாம் பின்னுன்னு சொல்லுவோம். இந்த பின்னில் வந்து இப்போ சப்போஸ் இந்த பின் இருக்குது, இந்த பின்னு வந்து ரீடு அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பின்னை வச்சுருக்கேன். பட் இந்த பின்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கே பண்ணி வச்சுருக்கேன். நீ எப்போ ரீட் பண்ணணும், எப்போ வந்து ரீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னே செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால் ப்ரோக்ராமபிள் பின்ஸ். ஓகே, அது என்ன பண்ணுதான், எக்ஸ்டர்னல் மெமரியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு, எப்போ எனக்கு வந்து இன்புட் அவுட்புட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு மெமரி போட்டு டேக் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து மெமரி ஃபுல் ஆயிடுச்சு, சேவ் பண்ண முடியலை, நம்ம என்ன பண்ணுவோம், பென் ட்ரைவில் சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி சடனாக அலோவ் பண்ணுதான், இதை எக்ஸ்டர்னல் மெமரியாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான். அகெயின் மைக்ரோ கண்ட்ரோலர் மாடல்ஸ் வேரி இன் டேட்டா சைஸ் ஆஃப் 4 to 32 பிட்ஸ். ஸோ மைக்ரோ கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து 8086 வந்து அந்த டேட்டாவோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாவோட கெப்பாசிட்டி 16 பிட்னு பார்த்தோம். இங்கே வந்து இட் இஸ் நத்திங் பட் 4 to 32 பிட்ஸ். 4-bit units are produced in huge volumes of very simple applications. 8-bit units வந்து most versatile. 16 and 32 bits units are used in high speed control. அப்போ வந்து நம்ம வந்து 8086 லிமிட்டேஷனே வந்து 16 பிட் மட்டும்தான் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 32 வரைக்கும் கொண்டு போகலாம், டேட்டா வந்து 32 பிட் வரைக்கும் கொண்டு போகலாம். அகெயின் 32 பிட் வரைக்கும்லாம் போகணும் அப்படின்னா என்ன கான்செப்டில் போகிறோன்னா, ஹை ஸ்பீட் கண்ட்ரோல் கான்செப்டில் போகிறோம். 4 பிட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெரி சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பேரால இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கையில் மெட்டீரியல் வச்சுக்கோங்கப்பா, அப்படி பேரலாக பார்த்துட்டே வாங்க. நோட்ஸில் எழுத முடியாது, நீங்கள் வந்து அப்படி பேரலாக பார்த்துட்டு வாங்க. பென்சில் இருந்தால் மார்க் பண்ணிக்கோ, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். நம்ம முதல்ல வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஃபீச்சர்ஸ்னால் என்ன சொன்னேன், இது வந்து சிறப்பு அம்சங்கள் என்ன, சிறப்பாக என்ன இருக்குது, ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்ற சொல்கிற கான்செப்ட். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, ஹை இன்டெக்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம சொல்கிறோம் மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஜஸ்ட்டு ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணும், ஜஸ்ட்டு ப்ராசஸிங் மட்டும்தான். ப்ராசஸிங் இஸ் வாட், இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு அவுட்புட்டாக மாறணும், அவ்வளோதான். அந்த சிஸ்டம் வந்து அது மட்டும் தான் செய்யும். ஓகே, பட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மோட்ரு இருக்குது, அந்த மோட்ரு வந்து டேங்க்கில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிருக்கு. தண்ணி ஃபில் ஆகிறத வந்து நான் ஒரு சென்சார் வச்சு சென்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த சென்சாரில் வந்து என்ன சொல்லுவோம், டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு அனுப்புது. ஸோ அந்த யூனிட்டில் கிடைக்கிற டீட்டெயிலை நான் வாங்கி என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணணும். எப்போ ரியல் டைம்லேயே ப்ராசஸ் பண்ணணும், அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவோம், மோட்டருக்குன்னு ஒரு சுவிட்ச் வச்சுருப்போம், அந்த சுவிட்சை வந்து நான் என்ன பண்ணும், சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுறோம். எதுக்கு, மோட்ரு வந்து தண்ணி நம்பிருச்சு, ஸோ வாட்டர் ஃபில் ஆயிருச்சு. அப்போ ஃபில் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு நானே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சை மேனுவலாக பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் கான்செப்ட் நடக்குது. என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் கான்செப்ட்டு, மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொன்னோம், ப்ரோக்ராமை வந்து இன்பில்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராம்ன்றது இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ப்ரோக்ராம் உள்ளே இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா வருது, இன்புட் டேட்டா வருது. யார் இன்புட்டு, இந்த சென்சார். என்ன சென்சார், லெவல் சென்சார், வாட்டருடைய லெவல் சென்சார் வந்து எனக்கு வந்து இன்புட் ஃபீட் பண்ணுது. இப்போ வந்து டேங்க்கில் வந்து வாட்டர் லெவல் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றது இன்புட்டாக ஃபீட் பண்ணுது. இந்த ப்ரோக்ராமில் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல, மெமரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி என்ன பண்ணும், கரஸ்பாண்டிங் அவுட்புட்டு. என்ன அவுட்புட்டு, சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுற அவுட்புட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனுக்கு மெக்கானிக்கலாக ஒரு ப்ரோக்ராமையும் எழுதி வச்சுருக்கேன். அகெயின் சென்சார், சப்போஸ் வாட்டர் லெவல் தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு,
எனக்கு வந்து டேங்கில் வந்து தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேங்கில் தண்ணி இல்லைன்றதையும் சென்சார் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணி கொடுக்கும். வாட்டர் லெவல் இஸ் 0. அப்போ அதுவும் ஒரு இன்புட்டாக அடுத்து ஃபீட் ஆகும். அப்போயும் அதே ப்ரோக்ராம் தான் எழுதி வச்சுருப்போம், பட் உள்ள கண்டிஷன் செக் பண்ணி வச்சுருப்போம். வாட்டர் லெவல் 0னா நம்ம நிறைய பார்த்தோம் கண்டிஷனல் கான்செப்ட், ஜம்ப் ஆன் நோ 0, ஜம்ப் ஆன் கேரி அப்படிலாம் பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஏதோ ப்ரோக்ராமிங் பாயிண்ட் எழுதி வச்சுருப்போம். அந்த ப்ரோக்ராமிங் பாயிண்ட் வந்து ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கான்றதை பொறுத்து என்ன பண்ணும், அவுட்புட் வந்து ஃபீட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து தண்ணி தேவை, அதனால என்ன பண்ணணும், சுவிட்சை ஆன் பண்ணி விடணும். அப்போ எல்லா டைம்லையுமே நான் யாரை வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கான்செப்டை வச்சுருக்கேன். இது வந்து இன்பில்ட்டாக வச்சுருக்க ப்ரோக்ராம். அப்போ இது எங்கே கொண்டு போய் வைக்க முடியும், மெமரியில் தான் வைக்க முடியும். பட் மைக்ரோ ப்ராசஸரில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தடவை இன்புட் கொடுத்து ஒரு தடவை அவுட்புட் எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், ஒன் டைம் ரன்னிங் தான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் வந்து வேறு யாராவது ஏதாவது வேறு ப்ரோக்ராம் மாற்றிட்டாங்க, ப்ரோக்ராம் நம்பர் 2 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போயிடும் எனக்கு. ஸோ நம்பர் 1 ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நான் 2 டைப் பண்ணுறேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அந்த மெமரியில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிட்டே வரும். அப்போ நான் வந்து எதுவுமே வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒன் டைம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். பட் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை டைப் பண்ணி வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்த விஷயம், வாட்டர் லெவல் டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சா இல்லையான்றத விஷயங்கள். அப்புறம் டிராஃபிக் லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர். இப்போ ஏசி தேவைன்னா சென்ஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்து ரூமில் வந்து டெம்பரேச்சர் கூடிடுச்சு, அப்போ ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஸ்டோராக இருக்கும். ஸ்டோர் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் மைக்ரோ ப்ராசஸரில் ஒன் டைம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வேறு ப்ரோக்ராம் அடிச்சிட்டோன்னா அந்த பழைய ப்ரோக்ராம் போயிடும். ஸ்டோரிங் கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோல் ரெண்டுலேயுமே வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோன்னா ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா, ஹை இன்டகிரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ கிட்டத்தட்ட இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சிங்கிள் சிப் கம்ப்யூட்டர்னே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கான்செப்ட்டு. ஓகே, அதில் வந்து உள்ளேயே மெமரியும் இருக்குது, ஆன் சிப் மெமரி இருக்குது. அகெயின் ஐஓ சர்க்யூட்ஸ், இன்புட் அவுட்புட் சர்க்யூட் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணணுமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அகெயின் ஃபீல்டு ப்ரோக்ராமபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம இப்போ தான் சொன்னோம், சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ ஆன் கண்டிஷன் இல்லை ஆஃப் கண்டிஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணணும். நான் இதை வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். சப்போஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ கரண்ட் இல்லை, சப்ளை இல்லாமல் போச்சு, நான் மேனுவலாக பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அகெயின் இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன், இந்த ப்ரோக்ராம் எனக்கு வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணலாமா, ஆக்சுவலாக உள்ளே வந்து ரோம் என்ன வச்சுருப்போம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் மெமரி தான் வச்சுருப்போம், EEPROM தான் வச்சுருப்போம். அந்த EEPROM நமக்கே தெரியும், அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அந்த EEPROM சிப்பு மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ப்ரோக்ராம் என்ன இருந்தாலும் அது டெலிட் ஆயிரும். அப்போ அந்த சிப்பு ஐசி சிப்புக்கு மேலே சின்னதாக கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க, அது வழியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், அல்ட்ரா வயலட் ரேஸை பாஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமையே டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ரோக்ராமு, புது ப்ரோக்ராம், நியூ ப்ரோக்ராம் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நான் வந்து அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் நான் ப்ரோக்ராமை வேறுமாக மாற்றிக்கலாம். ஓகே, அகெயின் வந்து இது வந்து மேக்ஸிமம் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்களா, எம்பர்டட் சிஸ்டம்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்முடைய மைக்ரோ கண்ட்ரோலரை எந்த கான்செப்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, எம்பர்டட் சிஸ்டம்ஸ். எம்பர்டட்னா வார்த்தையே வந்து எம்பர்டிங், கனெக்டிங் வேரியஸ் டிவைசஸ் அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து தேர்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஈஸி டு யூஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹை இன்டகிரேஷன், நிறைய பேரை கனெக்ட் பண்ண முடியும். ஆன் சிப் மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு நிறைய பேரை கனெக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கான்செப்ட் ஆயிடுது. அகெயின் ஃபீல்டில் போய் நம்ம அந்த மொமெண்ட்டில் அந்த டைமில் தேவைப்படுற விஷயம் மாதிரி ப்ரோக்ராமை மாற்றிக்கலாம். அகெயின் ப்ரோக்ராமே வேணாம், புது ப்ரோக்ராமை மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இட் ஹேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஈஸி டு யூஸ். மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ். அப்போ வந்து 2 மார்க்காக வந்து வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்னா இந்த 3 பாயிண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் எதுனா போதும். அகெயின் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னும் போது பாயிண்ட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இட் ஹேஸ் த லோ காஸ்ட், ஸ்மால் சைஸ், ஓகே, மோர் ரிலையபிள் என்ன அர்த்தம், நம்பகத்தன்மை. நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதை வந்து இது பண்ணும் அப்படின்னா பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். ரிசல்ட் கொடுக்குன்னா கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் கால்ட் ரிலையபிள். ஈஸி டு ட்ரபுள் ஷூட். நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும், சரி பார்க்க முடியும், பழுது பார்க்க முடியும், அதே மாதிரி மெயின்டைனும் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அகெயின்
அட்வான்டேஜஸில் வந்து இந்த பாயிண்ட்டையும் சொல்லிக்கிறாங்க. ரேம், ரோம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாமா. இன்டர்ஃபேஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணுற கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம்ல, இவங்க வேறவங்க, இது வேற ஆள், இது வேற ஆள், ஸோ இதுவும் வேறு விஷயங்கள். இந்த ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிவைஸ் போடுறேன், அந்த டிவைஸ் பேர் தான் இன்டர்ஃபேஸிங். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸிங் பண்ணுறது அப்படின்னா கனெக்டிங் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து உள்ளே வந்து மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கான், உள்ளே வந்து ஆக்சுவலாக 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம படிக்கிற சிலபஸ் வந்து 8051. ஸோ அதில் வந்து 8031 ஆரம்பித்து 8751 வரைக்கும் ரேஞ்சஸ் மாறுதான். அந்த நம்பர் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஸ்டார்டிங் நம்பர் என்ன பார்த்தோன்னா 4000 நம்பர் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து 4-bit மைக்ரோ ப்ராசஸர். அப்புறம் 4004 கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன். அப்புறம் 8085, அடுத்து 8086. ஸோ இதான் நம்ம சிலபஸில் படிக்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம படிக்கிற சிலபஸ் இது தான். பட் இது வந்து ரேஞ்சஸ் எங்கே இருக்குன்னா 8031. இதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து 8031. இப்போ ரீசெண்டாக வந்தது பார்த்தோன்னா 8751 வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த மெட்டீரியல் என்னென்ன உள்ள யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தோன்னா என்மாஸும் அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி மாஸ் மெட்டீரியல் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேக்கேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ்னால் அந்த பிளாக் கலரில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல ஐசியை, அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் பேக்கேஜிங். ஸோ இந்த மாதிரி லெக்கெல்லாம் வெளியே எடுத்து மேலே பிளாக் கலர் அந்த செராமிக் மெட்டீரியல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்ட் வந்து பேக்கேஜிங் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ 8051 நம்ம சிலபஸ். ஓகே, இதை எப்போ கண்டுபிடிச்சாங்களாம் 1981 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ரேமோட கெப்பாசிட்டி 128 பைட்ஸும், அகெயின் வந்து ஆன் சிப்பில் ரோம் வந்து எப்படி இருக்கான் 4K பைட்ஸ் உள்ளே வந்து 4K பைட்ஸில் வந்து ரோம் யூஸ் பண்ணுறாங்களாம். அகெயின் 2 டைமர்ஸ் இருக்கான் உள்ள. 2 டைமர்ஸ்னால் டைமிங் பாயிண்ட் வந்து இந்த இப்போ கிளாக் மாதிரி வீட்டில் நம்ம கிளாக் சிக்னலில் எப்போ டைம் தேவைப்பட்டால் யாரை பார்த்தோம், கிளாக்கை தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது டைமிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அப்போ டைமிங்கில் கரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி கான்செப்ட்லாம் யாரை டிபெண்ட் பண்ணுன்னா இந்த டைமர்ஸை தான் டிபெண்ட் பண்ணும். பட் மைக்ரோ ப்ராசஸரில் இந்த மாதிரி நம்ம எதையுமே பார்க்கல. அதில் வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் மட்டும்தான் இருக்கும், அது ஜென்ரலாக டைமிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் இங்கே டைமர்னே 2 விஷயம் வச்சுருக்காங்க, 2 பேர் வச்சுருக்காங்க, 2 டைமரே தனியாக வச்சுருக்காங்க. அகெயின் 1 சீரியல் போர்ட்டு வந்து தனியாகவே பாதை, அதாவது சீரியல் போர்ட்னா பிட்டு வந்து 1 அனுப்புகிறேன், 1 வெளியில் போகும், 0 அனுப்புகிறேன், 0 வெளியில் போகும். இப்படி 1 by 1 பிட்டை வந்து இந்த மாதிரி பிட்ஸை வந்து நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் கால் சீரியல் கான்செப்ட். அப்போ சீரியல் போர்ட்டு அந்த பாதை வழியாக ஒரு பிட்டாக அனுப்பியிருக்காங்க. அடுத்து 4 8-bit போர்ட்ஸு, ஒரே டைமில் 8 பிட்டு அனுப்பலாம். ஸோ அந்த போர்ட் எத்தனை இருக்கான், 4 இருக்கான். ஸோ 4 8-bit போர்ட்ஸும் ஒரே ஒரு சீரியல் போர்ட்டு 1 by 1 அனுப்புகிற போர்ட்டும் கையில் இருக்குது அப்படின்றாங்க. அகெயின் 8051 இஸ் த ஒரிஜினல் மெம்பர் ஆஃப் 8051 ஃபேமிலி. அப்போ 8051 ஃபேமிலியே ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஃபேமிலியில் 8051 தான் ஆக்சுவல் ஒரிஜினல் மெம்பர். ஸோ இன்டெல் வந்து இதை வந்து MCS 51 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்டெல் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்பரிங் வந்து MCS 51 பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ரோவில் வந்து இப்போதைக்கு வந்து பாப்புலர், அதாவது 8051 ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் ஆள் யாருன்னு பார்த்தா 8051ன்ற மைக்ரோ கண்ட்ரோலர். பட் அதில் ஃபேமஸ் ரொம்ப யார், பாப்புலரான ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 8031. ஓகே, அப்போ 8031க்கும் 8051க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ கம்பேரிசன். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம தான் சொன்னோம் மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளேயே வந்து மெமரி உட்காந்துருக்கும். அப்போ அந்த மெமரியை ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8051 4K பைட்ஸ் வந்து ரோம் இருக்குது, பட் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அகெயின் ரேம் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே 128 பைட்ஸ் இருக்குது. ஓகே, அகெயின் நம்ம சொன்ன டைமர்ஸ்னால் கிளாக் மாதிரி வீட்டில் நம்ம கிளாக் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கிளாக் மாதிரி. அப்போ வந்து இதுலேயும் 2 கிளாக்கு, இதுலேயும் 2 கிளாக் டைமர்ஸு. அடுத்து இன்புட் அவுட்புட் பின்ஸு, இன்புட் சிக்னல் வாங்குறதுக்கு அவுட்புட் சிக்னல் அனுப்புறதுக்கு இதுலேயும் 32, அதுலேயும் 32. சீரியல் போட்டு பிட் பை பிட்டாக சிக்னல் அனுப்புறதுக்கு இதுலேயும் ஒரு போட்டிருக்கான், அதுலேயும் ஒரு போட்டிருக்கு. அடுத்து இன்ட்ரப்ட் சோர்சஸ், இன்ட்ரப்ட்னா டிஸ்டர்பன்ஸ். இப்போ ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு,
நம்ம வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஃபாஸ்ட்டாக வரணுன்றக்காக தான் நம்மகிட்ட உடனே கொடுத்து சர்க்குலர் வாசிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சர்க்குலர் என்ன அப்படின்றத வாங்கி படிப்போம். அல்டிமேட்டாக அது ஒரு டிஸ்டர்பன்ஸு. பட் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் வேலைக்குள்ள வரும். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே வந்து ஏதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரப்ட்னு ஒரு சிக்னல் அனுப்புகிறேன். அப்போ இன்ட்ரப்ட்ன்றது வந்து பேர்லேயே இருக்குது, இன்ட்ரப்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் சிக்னல் இதெல்லாம். அப்போ இது இன்டரப்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோல் வந்து அவரோட மெயின் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டரப்ட் என்ன சொல்லி வந்திருக்கு, என்ன கேட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதோடைய விஷயத்தை ரெக்வஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதோட விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு தான் மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணும், மெயின் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணவே ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்டரப்ட் சோர்ஸஸ் அப்படி எத்தனை இருக்கான், 6 இருக்கான், இதுலேயும் 6 இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ அல்டிமேட்டாக 8031க்கும் 8051க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸே வந்து ரோமில் தான் டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. ஓகே, ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டுபிடிச்ச கம்பெனிஸை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம், சாரி, ஸோ கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மல்னு ஒரு கம்பெனி, டலாஸ்னு ஒரு கம்பெனி, இன்டெல், ஃபிலிப்ஸு, சிலிகான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட பேர், இன்டெல், ஃபிலிப்ஸு. ஓகே, ஸோ அட்மல் கம்பெனி வந்து அவங்க கண்டுபிடிச்ச மைக்ரோ கண்ட்ரோலில் 8 பிட் கெப்பாசிட்டி, அதாவது டேட்டா வந்து 8 பிட் டீலிங் கான்செப்ட் வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நம்பர் வெர்ஷன் வந்து 8089C51. அடுத்து டலாஸ் கம்பெனின்றலாம் அவங்க பேரை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, DS5000. ஓகே, அகெயின் இன்டெல் கம்பெனியோட தான் நம்ம சிலபஸில் படிக்கிறோம், 8051. அடுத்து ஃபிலிப்ஸ் கம்பெனியோடது வந்து 8XC751. சிலிகான் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண அந்த 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலோடைய நம்பர் வந்து 8052. ஸோ நம்ம படிக்கிறது வந்து இன்டெலோட இது. ஸோ இன்டெலோட கான்செப்ட் வந்து 8051. ஸோ முக்கியமான டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இந்த யூனிட்டோட ஷியோர் கொஸ்டின். ஸோ 13 மார்க் ஆகட்டும் 14 மார்க் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே இந்த கொஸ்டின் தான் வந்து இந்த யூனிட்டில் பிக் கொஸ்டின். நம்ம அதுலேயும் 8086 ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து பிளாக் டயக்ராம் படித்தோம்ல, அந்த பிளாக் டயக்ராம் மாதிரியே இதுலேயும் பிளாக் டயக்ராம் படிக்க போகிறோம். ஸோ அது வந்து பிளாக் டயக்ராம்னு சொல்லலாம், ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 2 வார்த்தையுமே ஒரே விஷயந்தான். ஸோ 8051 ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம அங்கேயும் இதே மாதிரி பார்த்தோம் ஒரு விஷயம். 8086க்கு வந்து ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிலாம் பார்த்தோம்ல, அப்போ இதுக்குள்ள வந்து 2 மார்க் கேட்கலாம். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் 8051 அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லிக்கலாம்னா அதுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒரு கம்ப்யூட்டர் கான்செப்டில் அந்த பேஸில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. இதுக்கிட்ட வந்து 8 பிட் ரெஜிஸ்டர் இருக்கான். 8 பிட் ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர் பேர் ஏ. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்றது அக்குமுலேட்டர்ன்ற ஒரு ரெஜிஸ்டர், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏன்னு வைக்கிறோம். அகைன் அதுக்கிட்ட இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கான், பின்ற ரெஜிஸ்டர். அடுத்து 16 பிட் ப்ரோக்ராம் கவுண்டர் கையில் இருக்கான். அடுத்து டேட்டா பாயிண்டர் இருக்கான் கையில். அடுத்து 8 பிட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸரில் கிடையாது, அதாவது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டுன்ற பாயிண்ட்டே கிடையாது. அடுத்து 64K ப்ரோக்ராம் மெமரி அட்ரஸ் ஸ்பேஸ். மெமரி இருக்கும், அந்த மெமரியை வந்து அட்ரஸிங் பண்ணுறது எப்படின்றதுக்கே ஒரு மெமரி வச்சுருக்காங்க. அகெயின் 64K டேட்டா மெமரி அட்ரஸ். ஸோ ப்ரோக்ராம் மெமரிக்கு ஒரு அட்ரஸ் லொக்கேஷன், டேட்டா மெமரிக்கு ஒரு அட்ரஸ் லொக்கேஷன். ஓகே, அகெயின் சிப்பு, ஆன் சிப்பில் டேட்டாவுக்கு அந்த டைமில் மூமெண்ட்டில் இப்போ நம்ம லேப்டாப் வாங்கும்போது ரேம் எவ்வளவு, எஸ்டி கார்டு எவ்வளவு, எஸ்எஸ்டி எவ்வளவு அப்படிலாம் கேட்டுவாங்கள்ல, ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படிலாம் கேட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த ரியல் டைம் ஒர்க்கிங் பண்ணும்போது இந்த ஆன்சிப் டேட்டா மெமரி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவே வந்து 128 பைட்ஸ் கையில் இருக்கான். இது போக டேட்டாவை மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 64K கையில் இருக்குது. ப்ரோக்ராமோடைய மெமரி கான்செப்ட் என்ன நம்ம சொன்னோம் முதலே, இப்போ ஒரு டிராஃபிக் லைட்டு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா அது இருக்கணும், ப்ரோக்ராம் உள்ளே இருக்கணும். நான் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்போ ப்ரோக்ராமிங்க்குன்னு தனியாக மெமரி கையில் வச்சுக்கணும் நான். ஓகே, ஸோ அதுவே 64K கையில் இருக்கான். அடுத்து 32 இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஓகே, ஸோ அது வந்து 4 8-bit போர்ட்ஸ் கையில் இருக்கான். போர்ட்ஸ்னால் என்னது? பாதைனா என்ன சொல்லுவோம்? இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, இது வழியாக யாராவது கம்யூனிகேட் பண்ண ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் பாயிண்ட்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலரையும் வெளி உலகத்தையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து போர்ட்ஸுன்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, அடுத்து முதல்ல சொன்ன மாதிரி 2 16-bit டைமர்ஸ் இருக்குது. ஸோ டைமர்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து கவுண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கவுண்டிங் ஆப்ரேஷன் டைமிங் தான் மேட்ரு. அப்போ வந்து தட் கேன் ஆக்ட் அஸ் அ டைமர் ஆஸ் வெல் அஸ் கவுண்டர்ஸ். ஓகே, அடுத்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் UART. ஸோ இது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்மிட்டராகவும் ஆக்ட் பண்ணுது, ரிசீவராக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு பேர் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே யாருக்காவது கொடுக்கலாம், அதே போல் இங்கே இருக்கவங்க வந்து இங்கே யாருக்காவது கொடுக்கலாம். ஸோ இந்த ஆளால் வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியுது, ரிசீவும் பண்ண முடியுது. அதே போல் இந்த கேரக்டராலையும் டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியுது, ரிசீவும் பண்ண முடியுது அப்படின்றதான் பாயிண்ட்டு. அப்போ இந்த செட்டப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கான்செப்ட்டு. ஓகே, ஸோ போத் டிவைசஸ் ஆர் டிரான்ஸ்மிட் ஆஸ் வெல் அஸ் ரிசீவ் தட் சிக்னல். ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே இருக்குது. அதுதான் வந்து இதில் மைக்ரோ கண்ட்ரோல் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்பெஷலாகவே பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 2 எக்ஸ்டர்னல் 3 இன்டர்னல் இன்ட்ரப்ட் சோர்சஸ். நம்ம என்ன சொன்னால் இன்ட்ரப்ட்ன்றது இஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் கான்செப்டே வந்து 2 எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாமா இன்ட்ரப்டை. 3 இது உள்ளேயே இருக்கான். டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற கான்செப்ட் வந்து இன்ட்ரப்ட் கான்செப்ட் வந்து இன்டர்னலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆன் சிப் கிளாக் ஆசிலேட்டர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம பிளாக் டயக்ராம் போடும்போது வெளியில் தான் வந்து அந்த ஆசிலேட்டர் படம் போட்டிருப்போம். சரியா? அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு ஒரு படம் போட்டிருப்போம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கான்செப்ட், மைக்ரோ கண்ட்ரோலர் கான்செப்டில் எனக்கு வந்து இன்பில்ட்டாகவே அந்த சிப்புக்குள்ளேயே வந்து கிளாக் ஆசிலேட்டர் வந்து நான் வச்சுருப்பேன் அப்படின்றான். வாய்ஸ் கேட்குதுல்லப்பா? வாய்ஸ் எதுவும் கேட்காம இருந்தால் சொல்லுங்க என்கிட்ட. ஸோ டயக்ராம் பார்த்தோன்னா இதுதான் பிளாக் டயக்ராம் கான்செப்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக் டயக்ராம் வந்து இது இந்த டாட்டர் லைன் வச்சுருக்காங்கல்ல, இந்த டாட்டர் லைன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சருடைய அவுட்லைன். ஸோ இந்த அவுட்லைனுக்குள்ளே வந்து சப்ளை கொடுக்குற பாயிண்ட் VCC, அகெயின் இன்னொரு இடத்துல சப்ளை கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து இது வந்து மேக் வந்து CMOS NMOSால் மேக் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. ஸோ மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் உள்ள இன்புட் கொடுக்குற பாயிண்ட்ஸ் சப்ளை தான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, அதே போல் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இது கையில் வந்து 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதாவது வெளி உலகத்துலேருந்து யாராவது கம்யூனிகேட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரியா? இதோட கெப்பாசிட்டி வந்து 8 பிட்டு. ஸோ 0ல் ஆரம்பித்து 7, அப்போ மொத்தம் 8 பிட்டு கெப்பாசிட்டி இந்த பாதையில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்போ 0லேருந்து 7 பிட்டு வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணலாம்னா இன்புட்டாக ஃபீட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ என்கிட்ட வந்து 4 IO போர்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு போர்ட் இருக்குது, இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இது பேர் வந்து P0, இது பேர் P2, இது பேர் P1, இது பேர் P3. ஸோ கொஞ்சம் டயக்ராம் கிளியராக இல்லைன்னா அந்த புக்கு கையில் வச்சுருப்பீங்கள்ல அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புக்கில் வந்து கொஞ்சம் டயக்ராம் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க புக்கில் டயக்ராம் கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரியா? இதை அப்படி பென்சிலில் மார்க் பண்ணிட்டு வாங்க. எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். பிளாக் டயக்ராம் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னதுன்னா டாட்டட் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் பாக்ஸை வரைஞ்சிக்கிறோம். அதுக்குள்ளே ஒவ்வொன்றையாக வச்சுட்டு வரும், ஒவ்வொரு விஷயத்தாக டயக்ராம் வரைஞ்சிட்டே வரும். இது மொத்தமாக படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து வெளி உலகத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பேசியிருக்கோம், போர்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம். அது இன்புட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், அவுட்புட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் பேரே IO போர்ட்ஸ். ஸோ என்கிட்ட எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ மேலே 2 வரைகிறோம், கீழே வந்து 2 வரைகிறோம். ஓகே, அடுத்து இது போக நம்ம வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸில் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா
எப்பயுமே வந்து எனக்கு வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் தேவை. என்ன வேணும்? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வேணும். ஓகே, அதில் 2 இன்புட் வரணும், ஒரே டைமில் 2 இன்புட் வரணும். ஸோ 2 இன்புட்ஸ் அதை நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து அங்கே என்ன போட்டிருப்போம், படம் போட்டிருப்போன்னா அப்படியே சும்மா அந்த ஆரோ போட்டு ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து எடுத்து போட்டிருப்போம். இங்கே என்ன போட்டிருக்கோன்னா டெம்பரரி ரெஜிஸ்டர் 2, டெம்பரரி ரெஜிஸ்டர் 1. ஓகே, ஸோ இந்த 2 பேரும் எங்கே கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா இது காமன் பஸ், இது வந்து டபுள் லைன் போட்டிருக்கோம், அதனால் பஸ்ஸுன்னு சொல்லுவோம். அகெயின் ஆரோ வந்து டபுள் சைடில் போகுது, அதனால் இது வந்து போத் அட்ரஸாகவும் யூஸ் ஆகலாம், டேட்டாவும் யூஸ் ஆகலாம். ஸோ அட்ரஸ் கம் டேட்டா பஸ். ஸோ இந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன டயக்ராம் போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த வெளியில் அவுட்டு போர்ட் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை போட்டிருக்கோம். இது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை போட்டுக்கிறோம். ஓகே, அகெயின் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் போட்டதுக்கப்புறம் அங்கே என்ன போட்டிருப்போம் அப்படின்னா ஃப்ளாகுக்கு போகிற மாதிரி போட்டிருப்போம், ஃப்ளாக் ரெஜிஸ்டருக்கு போகிற மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் போகிற மாதிரி போட்டிருப்போம். பட் இங்கே பார்த்தானா அந்த ரிசல்ட் அவுட்புட் வந்து எங்கே போகுதுன்னா கீழே உள்ள ஒரு பஸ்ஸில் போய் ஜாயின் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் இங்கே ஒரு விஷயம் பாக்ஸ் போட்டிருக்கு, PSWன்னு போட்டிருக்கு. இது என்னது? ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. நம்ம அதில் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்னு ஒரு விஷயம் பார்த்தோம்ல. ஸோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர் மாதிரி இங்கே யாரை சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், பேரே வந்து ஸ்டேட்டஸ். அங்கேயும் ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ன்றது ஸ்டேட்டஸ் சொல்கிறது தான். இப்போ கேரி வந்துருச்சா, 0 வந்துச்சா அப்படின்னு ஸ்டேட்டஸ் சொல்கிறது தான் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து அங்கே ஃப்ளாக்னு பேர் வச்சுருந்தோம். இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த டயக்ராம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பார்ட்டில் வந்து 2 இன்புட்டை வாங்குகிறோம், 2 இன்புட்டை வாங்கி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட்டோடைய ஸ்டேட்டஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டுன்னு ஒரு பார்ட் போட்டிருக்கோம். ஓகே, அகெயின் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஏ ரெஜிஸ்டர்னு ஒரு ரெஜிஸ்டர் கையில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாக்ஸ்குள்ளே ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ அது உங்கள் டயக்ராமில் புக்கில் பாருங்கள், அதில் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டயக்ராமில் இருந்துச்சுன்னா வேண்டாம், இந்த வெறும் பாக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் ஏன்னு போட்டுக்கோங்க, ஏ ரெஜிஸ்டர்னு போட்டுக்கோங்க, ஏ ரெஜிஸ்டர். அப்போ நம்ம இப்போ தான் சொன்னோம் இது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து 2 ரெஜிஸ்டர் 8 பிட் ரெஜிஸ்டர் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவே பேசணும். அந்த 8 பிட் ரெஜிஸ்டர் யாருன்னா ஏ ரெஜிஸ்டர்னு ஒருத்தவங்க, பி ரெஜிஸ்டர்னு ஒருத்தவங்க. ஓகே, அப்போ அந்த டெம்பரரி ரெஜிஸ்டர் ஒரு பாக்ஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே அந்த ஏ ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பக்கத்துலேயே பி ரெஜிஸ்டர் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த போர்ஷன் எதுக்கு, இந்த ஃபுல் போர்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு 2 டேட்டாவை வாங்குகிறோம், 2 டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளி யார் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாக் பாயிண்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்ற ஆள் யார் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம்ன்ற விஷயம் வந்து நத்திங் பட் கோடிங் கான்செப்ட். கோடிங்னா எனக்கு வந்து லைன் பை லைனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்போம், சின்டாக்ஸ் போட்டு எழுதியிருப்போம். இப்போ எனக்கு வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு, அடுத்த லைன் யாருன்னு பார்த்தா இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் இந்த ஸ்டெப்புக்கு இடையில நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன், கால்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அப்போ நம்ம கால்னு என்ன பார்த்தோம் கான்செப்ட்டு, கால்னு வந்தாலே மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ஏதோ ஒரு சப் ப்ரோக்ராமுக்கு வந்து என்னுடைய ஸ்டெப்பு போயிடும். அங்கே போய் ஒரு சப் ப்ரோக்ராமில் வந்து குட்டி ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்போம், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அதில் வந்து ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் பார்த்த உடனே திருப்பி மெயின் ப்ரோக்ராமுக்கே வந்துடுவோம். இதான் நம்ம பார்த்த விஷயம். அப்போ இந்த டைமில் திருப்பி ரிட்டன் ஆகி நான் வரணும்ல, பழைய இடத்துக்கே வந்து சேரணும்ல. பழைய இடத்துக்கு சேரும்போது நான் எங்கே விட்டுட்டு போனேன், எங்கேருந்து கிளம்பி போனேன், கால் வந்தப்போ நான் எங்கே இருந்தேன், எதுக்கு அது அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அ மிஷின். அப்போ மிஷினுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டரை கூப்பிட்டுக்கிறோம். அப்போ ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்றது அல்டிமேட்டாக ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா மெமரியில் நான் எங்கே லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ப்ரெசன்ட் மெமரி லொக்கேஷனை மீன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்டாக்குனாலே அந்த லேயர் பை லேயராக மெமரி வச்சுருக்கோம்ல அந்த விஷயம். அகெயின் ப்ரோக்ராம் கவுண்டர்னு ஒருத்தவங்க வச்சுருக்கோமா, இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் பாயிண்டர்ன்றவங்க வந்து ப்ரெசன்ட் என்னுடைய அட்ரஸ் லொக்கேஷனை சொல்கிறதுக்கு பேரே பாயிண்டர். நம்ம வந்து லேசர் பாயிண்டர்னு ஒன்று கையில் வச்சு அடிப்போம், லைட் அடிப்போம் அந்த பிபிடிலாம் போட்டோம்னா.
ஸோ அந்த பாயிண்டரோட பர்பஸ் என்னது, நான் இப்போ எங்கே இருக்கேன், இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன டாபிக் நடத்தி எந்த பாயிண்ட் லைனை வாசித்துட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு லேசர் பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டாக் அப்படின்றது யாரை பேசுகிறோம் அப்படின்னா மெமரியை பேசிகிட்டு இருக்கோம். மெமரியில் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ப்ரோக்ராம் கவுண்டர்ன்ற ஒரு ஆள் இருக்காங்க, இவங்களோட பர்பஸ் என்னென்னா இந்த பர்பஸ் என்ன சொன்னேன், நான் ரிட்டன் ஆகி திருப்பி இங்கே வரணும், ரிட்டன் ஆகி நான் வரும்போது எங்கே வந்து சேரணும், நான் எந்த இடத்துல லொக்கேஷனுக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகே, ஸோ நான் எங்கே விட்டுட்டு போனேன், என் லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க தான் ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம், ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்டர். ப்ரோக்ராம் கவுண்டருடைய இன்க்ரிமெண்டர்னா +1 பண்ணிடும். அடுத்த பாயிண்ட்டு அப்படி கீழே யாரை போட்டிருப்போன்னா டேட்டா பாயிண்டர். இப்போ ப்ரெசன்ட் டேட்டா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டேட்டா பாயிண்டர். ஸோ DPTR, ஸோ ஷார்ட் ஃபார்ம் வந்து DPTR அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டருக்கு கீழே டேட்டா பாயிண்டர் இருக்குது, ப்ரோக்ராம் கவுண்டருக்கு மேலே வந்து ப்ரோக்ராம் கவுண்டரோட இன்க்ரிமெண்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது. ஓகே, அகெயின் இப்போ இந்த போர்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே என்னோடய டேட்டாவை டீல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் இன்புட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து வெளி உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் யார், போர்ட்ஸு. ஸோ 4 போர்ட் இருக்குது எனக்கு. இப்போ தான் சொன்னோம் ஸ்டாக் பாயிண்டர்ன்றவங்க வந்து மெமரியில் ப்ரெசண்ட்டாக நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறவங்க, ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றவங்க நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதுல நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட், அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு, அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதோடைய அட்ரஸை கையில் வச்சுருக்கோம் இது. ஸோ தட் இஸ் கால் ப்ரோக்ராம் கவுண்டர். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் இன்க்ரிமெண்டர்னு ஒன்று போட்டுக்கிறோம். டேட்டா வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு வி நீட் ஆஃப் டேட்டா பாயிண்டர்ஸ். இப்போ ப்ரெசண்ட்டாக டேட்டா பாயிண்டர் பொசிஷன் என்னென்னு சொல்கிறதுக்கு. அடுத்து ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர்னே ஒன்று இருக்குது, ப்ரோக்ராமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கோம், அந்த ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கிறதுல ப்ரோக்ராமோட அட்ரஸ் லைன். ஓகே, ப்ரோக்ராம்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் A,Bன்னு எழுதுகிறேன், இது ப்ரோக்ராமோட ஒரு லைனு, இந்த லைன் எந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும். ஸோ தட் இஸ் ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் வருவோம். ஸோ இது போக இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா யாராக இருக்காங்க, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி சப்ளை கான்செப்ட்டு, இது இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும். ஓகே, அகெயின் இந்த போர்ட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே உடனே ஓடி வர முடியாது, அவங்கள வந்து ஒரு லேட்ச்னா நம்ம ஃப்ளிப்லாப்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ளிப்லாப் வந்து ஒரு பிட்டை தான் ஒரு டைமில் ஒரு பிட்டை தான் உள்ள இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அப்படி இங்கே பட்டையாக போட்டிருக்கோம், லைன் வந்து டபுள் லைன் போட்டிருக்கோம், ஏரோ போட்டிருக்கோம், அப்படின்னா நிறையா பிட்டு ஒரே டைமில் விடுவோம், அப்போ உள்ளேருந்து நிறையா ஃப்ளிப்லாப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து போர்ட் 0வோட ஃப்ளிப்லாப் கான்செப்ட் லேட்ச் கான்செப்ட்டு, இங்கே போர்ட் 2வோட லேட்ச் கான்செப்ட்டு. அப்போ இந்த இடம் மைக்ரோ கண்ட்ரோலரோட பாயிண்ட்டு, இது வந்து வெளி உலகத்தோட பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த லேட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த லேட்ச் பாயிண்ட் போட்டு இதுக்கு பேரலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரியை நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நம்ம சொன்னோம் மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றவங்க யார் அப்படின்னா இன்பில்ட்டாக மெமரி கையில் வச்சுருக்கவங்க. அப்போ ரேம், ஸோ ரேம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். அகெயின் இந்த பக்கம் ரோம்குள்ளே கான்செப்டில் வந்து ப்ரோம்னு ஒரு ஆள் வச்சுருக்கோம். அது என்ன பர்பஸ் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமை ஏதாவது மாற்றணும் இல்லை அழிச்சிட்டு வேறு ப்ரோக்ராமே எழுதணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வச்சுக்கிறேன். ஸோ என்ன செய்வோம், யூவி ரேஸை பாஸ் பண்ணி அந்த சிப்பவே வந்து டேட்டா ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த போர்ட்டுடைய பாதை வர்ற இடத்துல லேட்சை நிப்பாட்டியிருக்கோம். லேட்ச் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இந்த போர்ட்டோட இடத்துக்கும் இடையில் கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ போர்ட்டில் வந்து ரைட் சைடில் ரோம் வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடில் ரேம் வச்சுருக்கோம். ஓகே, அகெயின் ஸோ ரிமைனிங் என்ன போர்ஷன் இருக்குது, அதே போல் இந்த பக்கமும் போர்ட்டோட லேட்ச்சு, இது ஒரு போர்ட்டோட லேட்ச். ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்பில்ட்டாக ஆசிலேட்டர் கையில் இருக்கும். யார், ஆசிலேட்டர்ன்றவங்க தான் கிளாக் சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறவங்க. நம்ம எப்படி கடிகாரத்தில் வந்து ஒரு இது கொடுப்போம்ல, சாவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பேட்டரிலாம் போடுறோம், பேட்டரி கொடுத்தா தான் கிளாக் ஓடும். அந்த மாதிரி சில இடத்துல சாவி கொடுத்து 3 விடுவாங்க. அந்த மாதிரி நான் கிளாக்குன்னு ஒரு விஷயம்
இப்போ ஃபஸ்ட் ஹவர் வந்து 9 o'clock 9:10 ஸ்டார்ட் ஆகும், 10 o'clock முடியும் அப்படின்னு எனக்கு யாராவது டைமிங் கீப்பப் பண்ணி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு உள்ள ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டைமை கீப்பப் பண்ணி உள்ள விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆசிலேட்டர். அப்போ கிளாக் கிளாக் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த ஆசிலேட்டர். இந்த ஷேப் போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டல். உள்ளே வந்து கிறிஸ்டல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் மேக் பண்ணியிருக்கோம், அதனால் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகே, ஸோ ரிமைனிங் இன்னும் ஒரு போர்ஷன் இருக்குது. என்ன போர்ஷன் அப்படின்னா டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து நம்ம அதுலேயும் மைக்ரோப்ராசஸர்லையும் பார்த்தோம், இதுலேயும் பார்க்குறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே எப்படி ப்ரோக்ராமோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ டைமிங் கண்ட்ரோல் அப்படின்றனாலே இந்த இடத்துல வந்து ரீசெட் பண்ணுற கான்செப்ட், எனேபிள் பண்ணுற கான்செப்ட், அட்ரஸ் லாட்ச் பண்ணுற கான்செப்ட், இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே உள்ள நுழையுது. ஓகே, அடுத்து இன்னும் நம்ம ரிமைனிங் யாரை விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த போர்ஷனை விட்டுருக்கோம். இந்த போர்ஷன் என்னது, இதுதான் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து முதலே சொன்னோம் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னாலே நம்ம அதில் வந்து எப்படி பார்த்தோம்னா ஏ ரெஜிஸ்டர், பி ரெஜிஸ்டர், சி ரெஜிஸ்டர், டி ரெஜிஸ்டர், அப்புறம் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்னு பார்த்தோம். கோடு செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட் அப்படிலாம் பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து மியூபி கான்செப்டில் அந்த மாதிரி செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸும் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸும் சேர்ந்து இருந்துச்சு. இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா டைமிங் யூனிட்டுக்கு, டைமிங் கண்ட்ரோலுக்குள்ள நம்ம முதலே சொன்னோம் டைமர் வந்து 2 டைமர் இருக்குது உள்ள அப்படின்னு. ஸோ டைமரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்னது டைமர் வந்து செட் பண்ணுறதுக்கு, டைமரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அகெயின் பிகான், எஸ்கான், டிமாட், டிகான், சரியா? ஸோ டைமரில் வந்து ஹையர் ஆர்டர் டைமர் டிஹெச், லோயர் ஆர்டர் டைமர். ஸோ எங்கிட்ட டைமரே எத்தனை இருக்குமா, T0 ஒரு டைமரு, T1 ஒரு டைமரு. ஸோ T0 போட்டு இருக்குன்னா TH போட்டு O போட்டிருக்குன்னா டைமர் 0 ஹையர் ஆர்டர், TLO போட்டிருக்குன்னா டைமர் 0 லோயர் ஆர்டர். அடுத்து TH1 இங்கே TL1. ஸோ அப்போ டைமருடைய 1 ஹையர் ஆர்டர், லோயர் ஆர்டர். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு டைமரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது டைமருக்கு, இது டைமருக்கு, இது டைமருக்கு, இது டைமருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பாக்ஸ்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து எனக்கு வந்து டைமர் கண்ட்ரோலுக்கு. ஓகே, அடுத்து இன்டரப்டை எனேபிள் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரு, இன்டரப்டை வந்து சீரியல் டைமர் பிளாக் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பிளாக்கு. ஓகே, ஸோ இதனால கண்ட்ரோல் யூனிட்ஸு. ஸோ அப்போ வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த பக்கமும் கண்ட்ரோலிங் யூனிட். ஓகே, ஸோ மெமரின்னு பார்த்தோம்னா ரோமும் ரேமும் இப்படி இருக்குது. அடுத்து போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் இன்புட்டை வாங்குறதுக்கும் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த யூனிட் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது போக மெமரியை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு வந்து ஸ்டாக் பாயிண்டர். நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதோடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ டேட்டாவை பாயிண்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பாயிண்டர். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ப்ரோக்ராமோடைய அட்ரஸை, ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கிறதுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். எதுக்கும் ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பஃபர்னு ஒரு ஆள் வச்சுக்கிறோம். பஃபர்னா எம்டி ஸ்பேஸ், அதை வந்து சடனாக வந்து நம்ம ரெஜிஸ்டராகவோ மெமரி யூனிட்டாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மகிட்ட ஏற்கனவே ஏ ரெஜிஸ்டரும் பி ரெஜிஸ்டரும் கையில் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா எதாவது தேவைன்னா பஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் சப்ளை இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதே போல் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டு எல்லாத்தையும் மெயினாக கிளாக் சிக்னலை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ டைமிங்கை மேக்கப் பண்ணுறதுக்கு கிளாக்னு ஒரு விஷயம் வேணும், அதை ஜென்ரேட் பண்ணுற ஆள் வந்து ஆசிலேட்டர். ஓகே, இதுக்கெல்லாம் மேலே ஜென்ரலாக இதுக்குள்ளே வந்து டைமர் யூஸ் பண்ணுறோம். அதனால் டைமருடைய செட்டப்புக்கு வந்து இத்தனை ரெஜிஸ்டர், மொத்தம் கிட்டத்தட்ட 6 ரெஜிஸ்டர் கையில் வச்சுருக்கோம். சரியா, டைமர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிடலாமா, வரைய முடியாதா?
இந்த டயக்ராமை வரைய முடியுமா முடியாதா? ஓகே ரைட்டு. ஸோ உள்ளே ஒன்றுமே இல்லை, என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த அவுட்லைன் கான்செப்ட்டு. இந்த அவுட்லைனுக்குள்ளே எது எங்கே வரும்னு தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஓகே. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து மெமரி இருக்குது, அதனால் மெமரி வந்து ஸ்டார்டிங்லேயே மெமரியை கொண்டு வந்துடுறோம். ஸோ 2 மெமரிக்கு நடுவில் வந்து போர்ட் கான்செப்ட்டு, அப்படியே ஆப்போசிட்லேயும் போர்ட் கான்செப்ட்டு. ஓகே. அதே போல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஏ ரெஜிஸ்டர், பி ரெஜிஸ்டர், அது போக 2 டெம்பரரி ரெஜிஸ்டர் கையில் இருக்குது. ஸோ இந்த செட்டப்பை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டை வாங்கி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் ரெஜிஸ்டர் மாதிரியே ஒரு ஆள் இருக்குது இங்கே, அது பேர் வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்டஸை, என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ், கேரி வந்துச்சா 0 வந்துச்சா அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு ஆள், இது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், PSW. ஓகே, ஷார்ட்டாக வந்து PSWன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போதோ அதோடைய அட்ரஸை கையில் வச்சுக்கிறதுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர்னு ஒரு ஆள். எனக்கு மெமரியில் நான் ப்ரெசண்ட்டாக எங்கே நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள், ஸ்டாக் பாயிண்டர். டேட்டாவை சொல்கிறதுக்கு டேட்டா பாயிண்டர். ப்ரோக்ராம் கவுண்டோடைய டேட்டாவை ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் இன்க்ரிமெண்ட்டர், ப்ரோக்ராம் கவுண்டோட இன்க்ரிமெண்ட்டர். ப்ரோக்ராமுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஓகே. அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைமிங் யூனிட், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஓகே. ஸோ மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துருச்சு எல்லாமே. சென்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்ஷனை பார்க்குறோம். இந்த போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா டைமர் கான்செப்ட் தான் மேக்ஸிமமாக வருது. ஸோ டைமருக்கே வந்து கிட்டத்தட்ட 4 ரெஜிஸ்டர் கையில் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே வந்து டைமர் பேஸ்டாக, டைமரில் வந்து 2 டைமர் கையில் வச்சுருக்கோம். அந்த 2 டைமருக்கும் ஹையர் ஆர்டர் கான்செப்டும் லோயர் ஆர்டர் கான்செப்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த இடத்துல 4-6 ரெஜிஸ்டர் வந்து பேசுகிறோம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பிளாக் டயக்ராம். இது வந்து ஷோர் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு பிளாக்கோடைய பேர், EEPROM என்ன பண்ணும், RAM என்ன பண்ணும் அப்படின்னு ஹெட்டிங்காக போட்டு நம்ம எழுத போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஸோ அது என்னென்னு சொல்லி எழுத போகிறோம். இந்த பேராகிராஃபில் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபும் போட்டு எழுத போகிறோம். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு சொன்னேன்ல, அதில் பாரு, ஃபஸ்ட்டு பிட்டு மொத்தம் வந்து செகண்ட் பிட், தேர்ட் பிட், ஃபோர்த்து பிட், ஃபிஃப்த்து பிட், 7th பிட்ஸ். ஸோ மொத்தம் வந்து 8 பிட்டு இருக்குது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டோட கெப்பாசிட்டி. அதில் 0th பிட்டு யாரை சொல்லுதான், கேரி செட் ஆயிடுச்சா அப்படி இல்லையான்றதை சொல்லுது. அகெயின் ஃபஸ்ட்டு பிட் எதை சொல்லுதான், ஆக்சிலரி கேரி. ஆக்சிலரி கேரினா இப்போ 8 பிட்டு இருக்குது அப்படின்னா 8 பிட்டு நம்பரில் வந்து இந்த அடிஷன் பண்ணும்போது இந்த பிட்லேருந்து ஒரு பிட்டு கிடைக்கும்ல, கேரி கிடைக்கும்ல. ஸோ இந்த இடத்துல கிடைக்கிற ஒரு கேரிக்கு பேர் வந்து ஆக்சிலரி கேரி. அது கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு பிட்டு. அகெயின் F1ன்றது ஃப்ளாக் 0. ஸோ நம்ம யூசர் நம்ம அதை எப்படி வேணால் வச்சுக்கலாமா, அது நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த ஃப்ளாகை செட் பண்ணிக்கலாமா. அடுத்து RS1, RS0. ஸோ இது வந்து எந்த ரெஜிஸ்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த 2 பிட்டும் 0-0 இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பேங்க்கில் வந்து 0th ரெஜிஸ்டர் பேங்கை சூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தமா. 0-1 வச்சுருந்தோம்னா பேங்க் 1, 1-0னா 2, 1-1னா 3 செட் பண்ணி வச்சுருக்கோன்னு அர்த்தமா. ஓகே. அடுத்து வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, ஆன்சர் வந்து இந்த நம்பர்லாம் வந்து முடிஞ்சு இந்த பக்கம் ஒரு நம்பர் வந்து ஒரு ஆக்சுவலாக 8 பிட்டு வரணும். ஸோ 9 பிட்டு கிடச்சிருச்சு ரிசல்ட்டு. ஓகே. அப்படின்ற கான்செப்டில் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் செட் ஆயிரும். அடுத்து 6th பிட்டை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் 6th பிட்டு யூஸபிளாக இல்லை. ஸோ லாஸ்ட் பிட் வந்து பேரிட்டி. பேரிட்டினா ஈவன் நம்பர் பேரிட்டியா, எத்தனை ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து செட் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிட்டு வந்து 1 இருக்கும். அப்படி நடக்கலைன்னா ஆன்சர் வந்து ரீசெட் ஆகிருக்கும், 0 ஆகிருக்கும் இந்த பிட்டு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, என்னோடய ரிசல்ட்டில் கேரி வந்துச்சா, ஆக்சிலரி கேரி வந்துச்சா, ஓகே, ஆன்சர் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கே வந்து ஃப்ளாக்ஸுன்னு பார்த்தோம். அங்கே வந்து கெப்பாசிட்டி வந்து 16 பிட்டு, 16 பிட்டில் ஃப்ளாக் வச்சு பேசணும்.
இங்கே வந்து 8 பிட்லேயே வந்து ஃப்ளாக் கான்செப்டை பேசியிருக்கோம். ஸோ அதே போல் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 8 பிட் கெப்பாசிட்டி டேட்டா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து 16 பிட் கெப்பாசிட்டி டேட்டா. ஸோ டேட்டாவுடைய கெப்பாசிட்டியே மாறுது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே வந்து இது 8 பிட்டு தான் டேட்டாவை டீல் பண்ண முடியும், மைக்ரோ ப்ராசஸர் வந்து 16 பிட் டேட்டாவை டீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ போதுமா, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? நான் அடுத்த டாப்பிக்லாம் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்றேன்ப்பா. ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களா? கொஞ்சம் 2-3 டாபிக் பாருங்கள், நம்ம அப்போ தான் போர்ஷன் முடிக்க முடியும்.